SSB Max நால இன்னைக்கு பார்க்க போறது 10th Max chapter 5 example sum 5.16 பார்க்கலாம். So கொடுத்திருக்கல prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே parallel அப்படின்னு proof பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி QRக்கு பாதி half of its length அதோடைய length ST ஓட length வந்து என்னது அப்படின்னா half அப்படிங்கிறத நம்ம proof பண்ணணும். ஸோ பண்ணலாமா? ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த டயக்ராம்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த வெர்டிசஸை எடுத்து எழுதுறோம். அப்போ லெட் பியோட வேல்யூ ஏபி, கியூட வேல்யூ சிடி, ஆரோட வேல்யூ இஎஃப். ஸோ இதான் அந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். தென் கியூ பிக்கு எது மிட் பாயிண்ட் எஸ். ஸோ லெட் எஸ் பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ அண்ட் டி வந்து இதோட மிட் பாயிண்ட் பிஆர். ஸோ டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். Then இதோட midpoint ஓட formula என்னது x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அந்த formulaவை எழுதிட்டு இப்போ நம்ம இதை substitute பண்றோம். இப்போ s கண்டுபிடிக்கிறோம் midpoint அப்படின்னா p ஓட வேல்யூ x1 y1 q ஓட வேல்யூ x2 y2 எடுப்போம். ஸோ அப்படியே substitute பண்றோம். substitute பண்ண நம்மளுக்கு a plus c by 2 b plus g by 2 கிடைக்கும். Then t க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா p ஓட வேல்யூ x1 y1 r ஓட வேல்யூ x2 y2. ஸோ அப்படியே நம்ம வேல்யூ substitute பண்ணும்போது a plus e by 2 b plus f by 2 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம slope of st கண்டுபிடிக்கணும். slope formula என்னது y2 minus y1 by x2 minus x1. ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது s ஓட வேல்யூ x1 y1 t ஓட வேல்யூ x2 y2. சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் b plus f by 2 minus b plus g by 2 by a plus e by 2 minus a plus c by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் காமனா 2 இருக்கு, கீழேயும் காமனா 2 இருக்கு. 2 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா b plus f அப்புறம் ஒரு காமன் மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம அது உள்ள போகும்போது என்ன ஆகும் மைனஸ் b மைனஸ் d ஆகும். அப்போ பிளஸ் b மைனஸ் b அப்படின்னு இருக்கிறதுனால b யும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா f மைனஸ் d தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா a கீழே நம்ம 2 கேன்சல் ஆயிடும். மேலேயும் கீழே 2 காமனா இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 கேன்சல் ஆகுது. தென் அடுத்தது கீழே a பிளஸ் இ இந்த மைனஸ் காமனா இருக்கும். அது உள்ள போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஏ மைனஸ் சி ஆகும். ஸோ அப்போ a மைனஸ் ஏ அப்படிங்கும்போது அது கேன்சல் ஆகும். அப்போ இ மைனஸ் சி தான் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ எஃப் மைனஸ் டி பை இ மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் போனோம் அப்படி ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிச்சாதான் செகண்ட் ஈக்குவேஷன் போக முடியும். ஸோ அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலால அப்படியே நம்ம வந்து Qயோட வேல்யூ x1 y1 y1 ஆரோட வேல்யூ x2 y2 நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ f minus d by e minus c அப்படின்னு கிடைக்கும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தென் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ சேமா இருக்கு. ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் st வந்து எதுக்கு ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் QR-க்கு ஈக்குவல். Therefore, ST is parallel to QR. அதனால வந்து என்னதாகுது அப்படின்னா ST வந்து QR-க்கு parallel அப்படின்னு proof ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன half அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு இது proof பண்ணியாச்சு. அடுத்தது கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ distance between 2 points PR-க்கு நம்ம distance between formula யூஸ் பண்றோம். அப்போ x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square root of அப்படிதானே. ஸோ இப்போ இதோடைய வேல்யூவை Qயோட வேல்யூ x1 y1 ஆரோட வேல்யூ x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு e minus c whole square plus f minus d whole square ரூட்டுக்குள்ள இருக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் st கண்டு. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் st-க்கும் சேம் ஃபார்முலா தான் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. ஸோ s1 s வேல்யூவே x1 y1 t யோட வேல்யூவே x2 y2 சப்ஸ்டியூட் பண்றோம். So substitute பண்ணா நம்மளுக்கு a plus e by 2 minus a plus e by 2 whole square plus b plus f by 2 minus b plus d by 2 whole square அப்படின்னு கிடைக்கும். Then இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 1 by 2 வந்து இங்கேயும் இருக்கு ஈக்குவல் டு பிளஸ்க்கு அப்புறமும் இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து 1 by 2 நம்ம வெளியே காமனா எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா a plus e இருக்கும். இந்த மைனஸ் காமனா இருக்கும். அப்போ மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் a மைனஸ் c ஆகும் ஹோல் ஸ்கொயர். தென் பிளஸ் இங்கேயும் நம்ம 1 by 2 காமனா எடுத்ததுனால ரிமைனிங் இருக்கிறது b plus f. இந்த மைனஸ் காமனா இருக்கு. அது உள்ள போகும்போது மைனஸ் b மைனஸ் d ஆகும் ஹோல் ஸ்கொயர். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 by 2 அப்படியே போட்டுடலாம். இங்க பிளஸ் a மைனஸ் a இருக்கு. அது கேன்சல் ஆனா நம்மளுக்கு e மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் ஆகும். பிளஸ் அதே மாதிரி இங்க பிளஸ் b மைனஸ் b அது நம்மளுக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது f மைனஸ் d ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும்.
இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா? என்ன இருக்கு? நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூஆர் கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ தான் இது. இந்த ரூட்டுக்குள்ள இருக்குது அப்படிதானே? ஸோ அப்போ நம்மளுக்கு 1/2 QR அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். therefore thus ST வந்து எதுக்கு parallel? QRக்கு parallel and வந்து என்னது? half of it ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.